புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆயிங்குடி பகுதியில் துணை சுகாதார நிலையத்தை திறக்க வந்த விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த பெண்ணிற்கு உரிய இழப்பீடு கொடுப்பதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் மனு கொடுத்தனர். ஒரு வருடத்திற்கு முன்பு ஐஸ்வர்யா என்ற கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் 2 பெண் குழந்தைகளை ஈன்றெடுத்த நிலையில் உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் அளிக்கப்படும் என விடியா திமுக அமைச்சர் கொடுத்த வாக்குறுதி தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. தற்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மனு அளித்த போதும் உரிய விசாரணை நடத்தப்படும் என மலுப்பலாக பதில் கூறி சென்றதால் பாதிக்கப்பட்டோர் கலக்கமடைந்தனர். நாளே பிரஷர் குறைக்காம ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. 8 மாதத்துல இந்த பிள்ளைகளை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. இப்போ அந்த அமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்களா, அது எழுதி கொடுத்தாங்களாமா? உங்களுக்கு வாக்குறுதி மட்டும் தான் கொடுத்தாங்க, எழுதி கொடுக்கல. எந்த அமைச்சர்னா? சுகாதாரத்துறை அமைச்சர் தான் கொடுத்தாங்க. பேருமா அவங்க இந்த சுப்பிரமணியன் சாருங்களா? இப்போ என்னமா சொல்றாங்க அவங்க கேட்டதுக்கு? இப்போ அவங்க நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க, வேற எதுவுமே சொல்லல. இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் சைடுல நீங்க என்னமா எதிர்பார்க்குறீங்க? இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம், நல்ல திட்டம் பண்ணணும். அம்மாவுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே 2 சிறுவர்களை கொலை செய்த நபருக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான யுவராஜின் 2 மகன்களை அவரது நண்பரான வசந்த் தனியாக அழைத்துச் சென்று கொலை செய்துவிட்டு ஏரிப்பட்டி செங்காத்தம்மன் கோவில் பகுதியில் வீசிவிட்டு சென்றார். இதையடுத்து வசந்தை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் நண்பர் யுவராஜிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த நிலையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வலியுறுத்தி மாதனூர் குடியாத்தம் செல்லும் சாலையில் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக கொலைகள் நடப்பது பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை வியாசர்பாடி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென பழுதாகி நின்ற லிப்டுக்குள் குழந்தைகள் உட்பட 10 பேர் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கி தவித்தனர். சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் மேல் தளங்களில் வசிப்பவர்கள் வழக்கம்போல் லிப்ட் வழியாக மேலே சென்று கொண்டிருந்த போது லிப்ட் திடீரென பழுதாகி பாதி வழியில் நின்றது. இது குறித்து தகவல் அளித்தும் தீயணைப்பு துறையினர் வராததால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் லிப்டுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள லிப்டுகளை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி இதே நிலை ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா நடைபெறும் நாளில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் பாரம்பரிய இந்திய மீனவர் நலச்சங்க தலைவர் தலைமையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்ட மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை அபராதம் இல்லாமல் விடுவிக்க வேண்டும், படகுகளை மீட்க வேண்டும், இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட 16 விசைப்படகுகளை மீட்க மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற விடியா திமுக அரசும் பாஜக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறினால் பாம்பன் புதிய பாலம் திறப்பு நாளில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். வடலூர் சபையின் பன்னாட்டு மையத்தை மாற்று இடத்தில் கட்ட வேண்டும் என கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என விடியா திமுக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. சத்திய ஞான சபையின் பெருவெளியை சிதைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பன்னாட்டு மைய கட்டுமானங்கள் கட்டுவதற்கு வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் வடலூர் சபையில் பன்னாட்டு மையம் அமைக்காமல் வேறு இடத்தில் கட்டுவதற்கு விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வடலூர் சபையின் அமைப்பினர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதைக்காமல் இந்த பன்னாட்டு மையத்தை வேறு இடத்தில், எத்தனையோ நிறைய இடங்கள் இருக்கு, அங்கேயே வடலூர்லேயே நிறைய இடங்கள் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இடங்கள் இருக்கு. ஆக எங்கு வேண்டுமானாலும் வள்ளல் பெருமான புகழை பரப்புவதற்கு தாராளமாக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம். இதுதான் சன்மார்க்க அன்பர்களுடைய கோரிக்கை. ஏன் அமைக்க வேண்டாம்னா, இது கோடிக்கணக்கான மக்கள் அங்கே தரிசனம் செய்யக்கூடிய இடம். வள்ளல் பெருமானுடைய இடம் ஒரு தத்துவார்த்தமான இடம். அது அந்த ஆன்மீகம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய இடம்.
அந்த இடத்தை சிதைத்தால் அது ஒட்டுமொத்த ஆன்மீகத்தை சிதைத்ததற்கு ஒப்பாகும். புழல் சிறையில் உள்ள குற்றவாளிகளை சந்திக்க பழைய முறைப்படி அனுமதி அளிக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறையில் உள்ளவர்களை சந்திக்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறை ஏற்புடையதாக இல்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். புழல் சிறை முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் விஷவாயு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இளையான்குடி பிஸ்மில்லா நகரில் வசித்து வரும் சிக்கந்தர் என்பவரின் வீட்டில் சீத்தூரணியைச் சேர்ந்த ராமையா மற்றும் திருவுடையார்புரத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் ஆகிய இருவரும் கடந்த 3 நாட்களாக எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் விஷவாயு மரணங்கள் எத்தனை முறை நடந்தாலும் அதனை தடுக்க விடியாதிமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர்.